ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பார்வதி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய முதல் கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்ததுனால இவங்க தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டோம். அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு வராமல் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்க விவாகரத்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரொம்ப ஒன்றுமா தனிமையில் தாங்க இருந்தாங்க. பட் எல்லாருமே சொல்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்ததுங்க. ஸோ அது வந்து இவங்க ஹஸ்பண்ட் சைடுலேருந்து ஓரளவு ஜீவானம் சல்மம் கொடுத்ததுனால அந்த பெண் குழந்தைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவங்க நல்லா வெல் செட்டில்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தனக்கு துணையாக நல்ல ஒரு அன்பான கணவர் வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் குறைந்த வருமானமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு நான் அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் தானே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கவிப்பிரியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் வண்ணார வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கோழி பண்ணை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்க வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நாமக்கல்லில் வசிக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்திலே நல்ல ஒரு வரன் அமையணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்களும் தாங்க கோழி பண்ணை வச்சு நடந்துகிட்டு வந்தாங்க. பட் அவர் வந்து கோழிகள்லாம் ஏற்றிட்டு வந்து லாரியில் போகிறப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அதுலேயே வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. பட் அந்த பையனும் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கூடயும் இவங்க போகலைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தான், அவங்களும் வந்து இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதியாக இல்லைனாலும் சம்மதங்க, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரலும் கண்களாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.